அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 3ஆம் பருவத்தில் இயல் 3ல் இளைய தோழனுக்குங்கிற நமக்கு கவிதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் அப்புறம் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. அதில் முதல் 1 வேர்ட், உன்னுடன் நீயே டேஸ் கொள். ஆன்சர் கை குலுக்கி. ஆப்ஷன் இருக்கா, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து செகண்ட் பாருங்கள், கவலைகள் டேஸ் அல்ல. ஆன்சர் கை குழந்தைகள். என்ன ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. அடுத்து விழித்தெழும், பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் விழித்து கூட்டல் எழும். ஆவண்ணா ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. போவதில்லை, அதையும் பிரிச்செழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் போவது கூட்டல் இல்லை. ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. அடுத்து படுக்கையாகிறது, அதையும் பிரிச்செழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் படுக்கை கூட்டல் ஆகிறது. என்ன ஆப்ஷன். அடுத்து 6வது தூக்கி கூட்டல் கொண்டு, இதை சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் தூக்கி கொண்டு. இருக்கா, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து 7வது விழித்து கூட்டல் எழும், சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆவண்ணா விழித்தெழும். அடுத்து குருவினா ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கவலைகளை கவிஞர் எவ்வாறு உருவகப்படுத்துகிறார். இதற்கான ஆன்சர் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. கவலைகளை கவிஞர், அதை அப்படியே எழுதிக்கோங்க. கொஸ்டின் இருக்கிறத எழுதிட்டு எவ்வாறுன்னு இருக்கா, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதணும்னா குழந்தைகளோடு. அடுத்து பின்னாடி இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. உருவகப்படுத்துகிறார். கவலைகளை கவிஞர் குழந்தைகளோடு உருவகப்படுத்துகிறார். இதுதான் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2வது பாருங்கள், தோல்வி எப்போது தூண்டுகோலாகும். ஆன்சர் நமக்கு 47ஆம் பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 47ஆம் பக்கம் பாருங்கள், பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதில் 2வது பேராக பாருங்கள், உலகுக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா. அதிலிருந்து 2வது லைனில் உன் உயர்வுக்கு தூண்டுகோலாகும் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அந்த 2 லைனையும் குறிச்சிக்கோங்க. குருவினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம சிறுவினாக்கான ஆன்சர் பார்க்கலாம். இதிலேயே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பேரால ஃபஸ்ட் லைன் பாருங்கள், நாளை மட்டுமல்லன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா. அதிலிருந்து 4வது பேரால பாருங்கள், உனக்கு பாதையாகும் சொல்லியிருக்கும். அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. சிறுவினாக்கான ஆன்சர். அந்த 4 பேராவையும் எழுதிக்கோங்க அப்படியே. சிறுவினாக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், நமக்கு சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். இதுதான் சிந்தனை வினாக்கான ஆன்சர். ஆன்சர் பாருங்கள், கடின உழைப்பு, விடாமுயற்சி, நேர்மை, காலம் தவறாமை, ஒழுக்கம். இந்த 5ஐயும் எழுதிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். தேங்க்யூ.